பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 25ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Proverbs chapter 25 verse 11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மனுஷனுடைய வாய்மொழிகள், நம்முடைய வார்த்தைகளை குறித்து சாலமோன் ஞானி மூலமா பரிசுத்த ஆவியானவர் அநேக வசனங்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. ஏற்ற சமயத்துல சொன்ன வார்த்தைகள் ஆமை எப்படி இருக்கிறதா, வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது. ஆமே. அப்ப சமயத்துக்கேற்ற வார்த்தை கரெக்டா, அந்த ஒரு கரெக்டான டைம்ல கரெக்டான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா? ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அருளும்படி கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்று சொல்லி. அப்ப அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தை இல்லையா, ஏற்ற காலத்துல கரெக்டா நம்ம சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறதா இருக்கிறது. ஆமே. இப்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு வார்த்தைகளை இல்ல கர்த்தர் இப்ப நல்ல ஒரு ஏதோ ஒரு சிக்கா இருக்காங்க, டாக்டர்ஸுங்களும் ரொம்ப ஒரு பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பயந்து போய் அப்படி இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் அப்படி பயப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பாரு, நீங்க நல்லா இருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது, அவங்க உடனே அது அவங்க அவங்கள உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமே. பிரியமான நம்முடைய வார்த்தையின் மூலமாக மனுஷர்களை நம்ம உயிர்ப்பிக்கவும் முடியும். நம்முடைய வார்த்தையின் மூலமாக மனுஷர்களை நம்ம என்ன பண்ண முடியும், மனம் அடிவாக்கவும் முடியும் இல்லையா? அப்ப நம்ம கரெக்டான வார்த்தைய கரெக்டான டைம்ல, இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சம்பந்தம் இல்லாம ஏன் பேசுற, சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுற அப்படின்னு. அப்படி சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசாம கரெக்டான வார்த்தைகளை பேச நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆமே. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழி 31ஆம் அதிகாரத்துல, அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லி. அப்படி வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசாம இல்லையா, கரெக்டான வார்த்தைகளை இல்ல அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமானமா இருக்கிறது என்று சொல்லி. அது எவ்வளவு ஒரு அது வெள்ளித்தட்டுல அந்த நல்ல பழங்கள், ஃப்ரூட்ஸ், நல்ல அந்த மாதிரி பொற்பழங்கள் அவ்வளோ நல்லா, அப்படி கோல்டன் ஆப்பிள்ஸ் அப்படிலாம் இங்கிலீஷ்ல படிக்கிறோம், அதெல்லாம் வைத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளோட வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல அருள வேண்டும் என்று உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக என்று சொல்லி. அப்ப நம்ம கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணும். மற்றவர்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளை தான் நம்ம பேச வேண்டும். ஆமே. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்று உங்களோட வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி வசனம் எபேசியல படிக்கிறோம். அப்ப நெகட்டிவான வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. சமயத்துக்கேற்ற வார்த்தை, இப்ப நம்ம ஒரு நாள் இப்ப நம்ம பிள்ளைகளா இருக்கலாம் இல்லையா, நம்ம கணவரா இருக்கலாம், நல்லா அவங்கள உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும் இல்ல. இப்ப சிலர் இருப்பாங்க ரொம்ப நெகட்டிவாவே தான் பேசுவாங்க, அவங்க வாயை திறந்தாலே பயங்கர ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸை சொல்லுவாங்க. அப்படி நம்ம பேசவே கூடாது இல்லையா. பட்டை குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு என்று அந்த மாதிரி மற்றவங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அவங்கள இன்னும் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை, அப்படியே அவங்களுடைய இருதயத்தை அப்படியே குத்துற வார்த்தைகளை அப்படி நம்ம பேசவே கூடாது இல்லையா. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, கரெக்டான வார்த்தை. ஒருத்தரை ஏதோ வெளியில சொல்லனாலும் அவங்க இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை அவங்க யோசித்து கொண்டு இருதயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கலக்கத்தோடு அப்படிலாம் இருப்பாங்க இல்ல. ஆனா நம்ம அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கை அளிக்கிற ஒரு வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அது அவங்களோட ஆத்மாவை என்ன பண்ணும்,
குளிர பண்ணும் இல்லையா, அவங்க ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். ஆமே. அப்போ ஆண்டோட பிள்ளைகளாகிய நம்ம அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகள் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் என்னன்னா அந்த கல்விமானின் நாவு நமக்கு இருந்தால் தான் அதை பேச முடியும், இல்லைன்னா நம்மளால அதை பேச முடியாது. ஆகையனால நம்ம என்னென்னா, ஆண்டவரே எனக்கு அந்த கல்விமானின் நாவை கொடுங்க, ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, உப்பால சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே அப்பா. தகப்பனே, ஒரு நல்ல வார்த்தைகள் அப்பா, அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை, ஏற்ற சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை பேச அருளும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு அந்த கல்விமானின் நாவை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா. எங்கள் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஜனங்களை ஊன்றக்கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அப்பா. சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரம் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.